ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லுமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்க்கை என்பது சாதாரணமான விஷயங்கள் என்று ஆரம்ப காலகட்டத்தில் நீ நினைத்து விட்டாய். ஆனால் இப்பொழுதெல்லாம் பார்க்கும் பொழுதுதான் தெரிகிறது, உன்னுடைய வாழ்க்கையில் இந்த சாய் ஆகிய நான் நிறைந்து இருக்கிறேன். தேவையில்லாமல் எந்த விஷயத்தையும் போட்டு அதிகமாக குழப்பிக்கொள்ளாதே. சில விஷயங்களை உன்னுடைய வாழ்க்கையில் நீ பார்க்கும் பொழுது உனக்கு தோன்றுவது எல்லாம் பயம் மட்டும்தான். நீ என்ன செய்வாய்? ஐயோ, எனக்கு வாழ்க்கையில் பயமாக இருக்கிறது என்றுதான் ஒவ்வொரு பொழுதுமே சொல்லிக்கொண்டே இருக்கிறாய். ஆனால் ஒன்றே ஒன்றுதான், பயங்கள் என்பது வாழ்க்கையில் தேவை இல்லாத ஒன்றுதான். எப்படி தெரியுமா சொல்கிறேன்? ஒவ்வொரு நாளும் எல்லா நாளும் பயந்து கொண்டே இருந்தாய் என்று வைத்துக்கொள். நீ என்ன செய்வாய்? உன்னால் அடுத்த ஒரு புதிதான ஒரு காரியத்திற்குள் காலடியோ எடுத்து வைக்க முடியாது. எல்லா நேரத்திலேயும் துவண்டே நிற்க வேண்டும். அசிரிரி வாக்குகளை காதில் வாங்காத பொழுது என்ன ஆகும்? நிம்மதி கிடைக்காது. ஏற்கனவே பல நாள் பலவிதத்தில் தூக்கங்களை இழந்து நிற்கிறாய். தூக்கங்கள் வராது. இத்தனையும் உன் வாழ்க்கையில் நடக்கும். நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன், நீ அதை மட்டும் செய், போதுமே. உன்னுடைய வாழ்க்கையில் தொழிலாக இருக்கலாம், இல்லை மற்ற விஷயங்களாக இருக்கலாம், உனக்கு எந்த ஒரு விஷயத்தில் பயங்கரமாகவே வேதனைகளை தாங்கிக் கொள்ளவே முடியாத அளவுக்கு வழி வேதனைகள் உன்னுடைய வாழ்க்கையில் நீ சுமந்து கொண்டு இருக்கிறாயோ, அந்த வழி வேதனைகள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் குறைய வேண்டும் என்றால் நிச்சயமாக நீ இந்த ஒரு விஷயத்தை செய்தால் போதும். எப்படி வழி வேதனைகள் எல்லாம் இருந்ததா, இல்லை அதெல்லாம் கனவா என்பது போலவே உன்னுடைய வாழ்க்கையை ஆகிவிடும். அப்படி ஒரு விஷயத்தை தான் நான் சொல்கிறேன். நம்பிக்கையோடு செய், நல்லதே நடக்கும். வாழ்க்கை என்பது சாதாரணமானதல்ல. அதில் சில விஷயங்கள், மர்மமான விஷயங்கள் ஒளிந்திருக்கிறது. அந்த மர்மமான விஷயங்களை புரிந்து கொள்ளும் பொழுது வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள், பலவிதமான அற்புதங்களும் நடக்கவே ஆரம்பிக்கும். அதே மாதிரிதான் இந்த ஒரு விஷயமும். பிரதோஷம் வருகிறது அல்லவா? பிரதோஷ நாள் அன்று ஒரு 5 பிரதோஷம் நல்லபடியாக விரதம் எடு. அதாவது எப்படி அந்த விரதம் எடுக்க வேண்டும் என்றால், இதுவரைக்கும் நீ பிரதோஷ விரதங்கள் நீங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் இனிமேல் நான் சொல்லும் விதத்தில் இந்த பிரதோஷ விரதத்தை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் முதல் பிரதோஷத்திலிருந்து 2வது பிரதோஷத்திற்குள் ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு தெரியும். 5வது பிரதோஷங்கள் நீங்கள் விரதத்தை முடிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பெரிய அளவில் மாற்றத்தை பார்ப்பீர்கள். முக்கியமாக நீங்கள் எதற்காக இந்த கடுமையான பிரதோஷ விரதத்தை எடுக்கிறீர்களோ அதற்கான நல்ல வழிகள் உங்களுக்கு கிடைக்குமா? சரியா? முதலில் ஒரு 5 பிரதோஷத்தை முதலில் எடுங்கள். எப்படி எடுக்க வேண்டும் என்றால், காலையில் சாப்பிடக்கூடாது, மதியமும் சாப்பிடக்கூடாது, அதாவது சாயங்கால நேரத்திலேயும் சாப்பிடக்கூடாது என்று சொல்ல மாட்டேன். சாயங்கால நேரத்தில், அந்த பிரதோஷ நேரத்தில் அந்த சிவனுக்காக ஒரு இனிப்பான ஒரு பலகாரத்தை செய்து சாப்பிட வேண்டும். இனிப்பான பலகாரத்தை செய்து சாப்பிட வேண்டும். சாப்பிட்டு விட்டு இரவு நேரத்தில் வெறும் சாதமான, அதாவது மதிய சாப்பாடை சாப்பிடாமல் இரவு நேரத்தில் தோசை, இந்த மாதிரியான விஷயத்தை, சாதம் வகைகளை சாப்பிடாமல் தோசை, இட்லி, இந்த மாதிரி எப்பொழுதும் இரவில் என்ன சாப்பிடுவீர்களோ அந்த ஒரு உணவை நீங்கள் சாப்பிட வேண்டும். அந்த நாள் முழுவதும் நீங்கள் சாதத்தையோ ஒரு குழம்பையோ அந்த விதமாக சாப்பிடாமல் காலை விரதம், தண்ணீர், மதிய விரதம், பிரதோஷ நேரத்தில் அந்த சிவனுக்கு பூஜைகளை செய்து பிரசாதம், இனிப்பான பிரசாதத்தை வைத்து தூப ஆராதனையை எடுத்துவிட்டு அந்த பிரசாதத்தை சாப்பிட வேண்டும். இரவு எப்பொழுதும் போல சாதங்களை சாப்பிடாமல் எப்பொழுதும் இரவு நேரத்தில் தோசை, இந்த மாதிரியான வகையில் உள்ள சாப்பாடுகளை மட்டுமே சாப்பிட வேண்டும். அந்த ஒரு 5 வாரம் இதே மாதிரியே நீங்கள் இருந்தீர்கள் என்றால் உங்கள் வாழ்வில் நீங்கள் காணப்போகும் மாற்றங்களோ வித்தியாசம், மிகப்பெரிய அளவில் வித்தியாசம்.
உன்னுடைய வாழ்க்கையில் நீ கலங்கிக் கொண்டு இருக்கும் அத்தனை விஷயங்களும் நிச்சயமாகவே முடியும் காலம்தான் இது. எத்தனை காலத்திற்குத்தான் நீயும் கலங்குவாய்? எத்தனை காலத்திற்குத்தான் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிம்மதி இல்லாமலும் இருப்பாய்? இனிமேல் பார், இந்த தெய்வம் ஆகிய நான், உன்னுடைய இஷ்ட தெய்வம் ஆகிய நான் உன்னை எல்லா இடத்திலேயும் தலை நிமிர்ந்து வாழ வைப்பேன். தொடர் முயற்சி மட்டுமே ஒருவனுடைய வாழ்க்கையில் வெற்றியை அடைய வைக்கும். அதே போலவே இந்த சாய் ஆகிய நான் உன்னை எல்லா இடத்திலேயும் தலை நிமிர்ந்து வாழ வைப்பேன். உன்னுடைய ஆசை, உன்னுடைய பொறுமைகள் எல்லாமும் இப்பொழுது வேண்டுமானால் எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்கும். என்னடா இவள் இதெல்லாம் கேட்கிறாளே, இவளுக்கு இதெல்லாம் தேவையா என்பதெல்லாம் நீ செய்யும் விஷயங்களை அடுத்தவர்கள் கேலிக்கின்றவர்கள் செய்யலாம். ஆனால் எல்லாம் போக போக உனக்கே புரியும் வாழ்க்கையில் எவ்வளவு மாற்றத்தை பார்க்க போகிறாய் என்று. இந்த சாய்க்கு உன் மீது அதிகமான அக்கறை உண்டு. அதனால்தான் நான் இவ்வளவு தூரம் நின்று உன்னோடு பேசிக்கொண்டும் இருக்கிறேன். கூடிய சீக்கிரமாகவே அனைத்து விதத்திலும் அற்புதங்கள் நடக்கும். தொடர் முயற்சியும் தொடர் விதமான வெற்றிகளும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ அடைவது உறுதி. வர வர வாழ்க்கையில் எல்லா நிமிஷத்திலேயும் உனக்கு கஷ்டம் வருகிறது என்பதை மட்டுமே நினைக்கிறாய். உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் என்ற ஒன்றும் வரும். அதற்கு முன்பு கஷ்டம்தான் வரும். அதெல்லாம் நினைத்து கவலைப்படாதே. ஒரு நல்ல காரியம் நடக்கப் போகிறது என்றால் அதற்கு முன்பு 1000 சோதனைகள் வரும், 1000 விதமான கவலைகள் வரும். எல்லாம் நிச்சயமாக கவலைகள் அனைத்தும் முடிந்து வெற்றி என்ற ஒன்று நிச்சயமாகவே உன் வாழ்க்கையில் நீ அடைவாய். பொறுமை மட்டும் இருந்தால் போதும். யாராக வேண்டுமானாலும் இருந்தாலும் அவர்கள் அவரவர்கள் வாழ்க்கையில் அனைத்து விஷயத்தையும் அடைந்து விடலாம். பொறுமையோடு இருந்து எல்லாவற்றையும் என்னிடம் இருந்து பெறப்பார். நம்பிக்கையோடு இருங்கள். இந்த சாய் மீது உங்களுக்கு எப்பொழுதும் நம்பிக்கை என்ற ஒன்று இருக்கட்டும். இந்த சாய் முன்னும் பின்னும் எல்லா இடத்திலேயும் நல்ல விஷயத்தையே உனக்கு செய்வேன். உன்னுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து நீ முயற்சிகளை செய்யும் விஷயத்தில் வெற்றி என்ற ஒன்றை நீ அடைவது உறுதி. யாரை பார்த்தும் கலங்க வேண்டாம். யாரை பார்த்தும் மனதில் கலக்கமோ, இவர்கள் இப்படி இருக்கிறார்களே, நம்ம இப்படி இருக்குமே, நமக்கு நல்லது நடக்கலையே, அவங்களுக்கு மட்டும் நல்லது நடந்திருக்கே என்ற மாதிரியான எந்த ஒரு விஷயத்தையும் எண்ணி எண்ணி கலங்காதே. உன்னுடைய வாழ்க்கையும் அற்புதமாகவே மாறும். நல்லதும் நடக்கும். எப்பொழுதும் எல்லா நாளும் உன் கூடவே இருந்து உன்னை ஆசீர்வாதம் செய்து வாழ வைப்பேன் இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.